Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் விளையிற பொருட்கள் நிறையாவே கிடைக்கும். இப்போ கீரைகளாக இருக்கட்டும், கிழங்குகளாக இருக்கட்டும், நிறைய கிடைக்கும். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முள்ளங்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் என்ன பயன்கள் இருக்குது, முள்ளங்கி யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, முள்ளங்கி எந்த பொருட்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால, நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால இப்போ கிட்னி பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி அடிக்கடி சாப்பிடுவாங்க. கால் பாதம் வீக்கம் இருக்கிறவங்க, இப்போ பொதுவாகவே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா முள்ளங்கியை ஜாஸ்தியாக எடுத்துப்பாங்க. இப்படி முள்ளங்கியை இப்படி ஜாஸ்தியாக எடுத்துக்கிறவங்க இருப்பாங்க. யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, முள்ளங்கியை யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா, இப்போ சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கிறவங்க, லோ சுகர் இருக்கிறவங்க முள்ளங்கி எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் ரத்த சர்க்கரையோட அளவு கம்மியாகி அவங்க லோ சுகர் போய் மயக்கம் போட்டு விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால லோ சுகர் உள்ளவங்க எடுத்துக்கக்கூடாது. அது மாதிரி ஹை ப்ரெஷர் உள்ளவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க முள்ளங்கி எடுத்துக்கூடாது. ஏன்னா இது பிபியோட அளவை கூட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிபியோட அளவை கூட்டுறதுனால நம்ம இப்போ ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் இருக்கிறவங்கலாம் முள்ளங்கி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ லோ பிபி உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா, இப்போ லோ பிபி உள்ளவங்களும் இந்த முள்ளங்கி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது ஏற்றுனா அதிகமாக ஏற்றிடும், இல்லை இறக்குனா அதிகமாக பிபியை குறைச்சி விட்ரும். அதனால் பார்த்திங்கன்னா கம்மியாக ப்ரெஷர் உள்ளவங்களும் முள்ளங்கி எடுத்துக்கூடாது. இப்போ நார்மலாக லிமிட்டில் உள்ளவங்க எடுத்துக்கவே கூடாதுன்னு கிடையாது, அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது, நிறைய எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி தைராய்டு உள்ளவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா தைராய்டு பேஷண்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இது தைராய்டோட அளவை அதிகமாக கூட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தைராய்டு உள்ளவங்க முள்ளங்கி குறைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மாதிரி பித்தப்பையில் கல் உள்ளவங்க பித்தப்பை பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள்லாம் இந்த முள்ளங்கியை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா இது பித்தப்பையில் இன்னும் மைக்ரோ அளவுக்கு கல்லை உருவாக்கும் வாய்ப்புகள் இருப்பதனால பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க முள்ளங்கியை குறைவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் முள்ளங்கியை குறைச்சி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய உபாதைகள் ஏற்படுத்தும். தைராய்டு அளவை ஒரு வேளை கூட்டலாம், இல்லை கால் பாதத்தில் நிறைய யூரின் அதிகமாக போயிட்டு டீஹைட்ரேஷன், நீர்ச்சத்து உடம்புல கம்மியாகலாம். அது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் முள்ளங்கியை கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இவங்கெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீர்ச்சத்து உடம்புல கம்மியாக இருக்கிறவங்க அப்படி பார்த்திங்கன்னா முள்ளங்கி நிறைய எடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கியை அவங்க எடுத்துக்கிட்டு வேறு தண்ணியே குடிக்காமல் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் நிறைய வரும். முள்ளங்கி சாப்பிட்டுட்டு அது ஓரளவுக்கு தண்ணி தாகம் எடுக்காமல் இருக்கும். ஏன்னா அதில் நீர்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால, தண்ணி தாகம் எடுக்காமல் இருக்கிறதுனால அவங்க தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. இப்படி அவாய்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உடம்புல நீர்ச்சத்துக்களோட அளவுக்கு குறையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முள்ளங்கி சாப்பிட்டாலும் நம்ம தண்ணியும் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும், இன்டேக் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க, அப்படி இந்த கிட்னியில் ஸ்டோன் உள்ளவங்கலாம் முள்ளங்கியை நிறைய எடுத்துக்கலாம். அதாவது ஒரு லேசக்டிவ் மாரி செயல்பட்டு யூரினில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வெளியேற்றுறதுனால கிட்னியில் கல் இருக்கிறவங்க எல்லாம் முள்ளங்கியை எடுத்துக்கலாம். எந்த உணவுகளோட முள்ளங்கியை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, பால். இப்போ பால் குடிச்சிருக்கோம் அப்படின்னா உடனே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நம்ம முள்ளங்கி எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாலில் இருக்கிற அந்த லாக்டோஸ் அப்படிங்கிற ஒவ்வாமையை பார்த்திங்கன்னா முள்ளங்கி உடனே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இந்த வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்பசம், முள்ளங்கி உடனே எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கேஸாக மாறத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பால் குடித்த உடனே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா முள்ளங்கி எடுத்துக்கலாம், இமீடியட்டாக எடுத்துக்கக்கூடாது. அது மாதிரி காஃபி டீயும் அப்படி தான். இப்போ டீ குடிச்சிட்டாங்க அப்படின்னா டீ குடித்த பிறகு உடனே நம்ம எடுத்துக்கிட்டோம், முள்ளங்கி எடுத்துக்கிட்டோன்னா அது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கலை ஏற்படுத்தும், மோஷன் போகவே போகாது, வயிற்று வலி இருக்கும், வயிற்று பெரட்டல் இருக்கும், சம்டைம்ஸ் வாமிட் கூட பண்ணுவாங்க. அதனால் காஃபியாக இருந்தாலும், டீயாக இருந்தாலும், பாலாக இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் முள்ளங்கி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் சாலட் செய்வோம். இப்போ சாலட் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், குடமிளகாய், வெள்ளரிக்காய், முள்ளங்கி அதெல்லாம் போட்டு சாலட் செஞ்சு சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அதில் வெள்ளரி கலப்போம் இல்லையா, வெள்ளரியும் முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா வெள்ளரியில் விட்டமின் சி சத்துக்களை உறிஞ்சக்கூடிய அஸ்கார்பேட் அதிகமாக இருக்கிறதுனால முள்ளங்கி சேர்த்து சாப்பிட்டோம்னா அது ரெண்டும் எதிர்வினை
புரிஞ்சு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துறதுனால அது எடுத்துக்கக்கூடாது. முள்ளங்கியும் வெள்ளரிக்காயும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. மாதிரி பாகற்காயும் முள்ளங்கியும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம பாவக்காய் சாப்பிட்றோன்னா அன்றைக்கி முள்ளங்கி சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது தெரியாமல் சில பேர் வந்து பாவக்காய் பொரியல் செஞ்சுட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சுருப்பாங்க. அப்படி சேர்த்து சாப்பிட்றப்போ இதில் இருக்கிற இயற்கையான ஊட்டச்சத்துக்கள், ரெண்டுத்துலேயும் இருக்கிற இயற்கை ஊட்டச்சத்துக்கள் ஒன்றோட ஒன்று வந்து வினை புரிஞ்சு நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்மறை மாற்றங்களை உருவாக்குறதுனால நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், சுவாச கோளாறுகள் வரலாம், இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், நெஞ்செரிச்சல், புளிச்சி ஏப்பம் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸும் வரலாம். ஆரஞ்சு கூட சேர்த்து முள்ளங்கியை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால, முள்ளங்கி எடுத்துக்கிறதுனால அது ஆசிட் வீச்சு நெஞ்சில் வந்து ஒரு அமிலத்தன்மையை ஏற்படுத்தும். வாமிட்டு, வயிற்று பிரச்சனை, நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம், வயிற்று உப்பசம், அது மாதிரி கேஸ் பிரச்சனை அந்த மாதிரி ஆரஞ்சு பழம் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஆரஞ்சு பழத்தையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஆரஞ்சு பழமும் அதுவும் எடுத்துக்கிறதுனால சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது ஃபுட் பாய்சன் அந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முள்ளங்கியோட நம்ம ஆரஞ்சையும் சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. இப்போ இவ்வளோ பொருட்கள் நம்ம சேர்த்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் இப்போது ஆரஞ்சு எடுத்துக்கக்கூடாது, பால் எடுத்துக்கக்கூடாது, டீ, தயிர், பால் இந்த மாதிரி எந்த விதமான ஐட்டமும் வந்து முள்ளங்கியோட சேர்த்து எடுத்துக்கவே கூடாது. பாகற்காய் எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நிறையான எதிர்மறையான மாற்றங்களை நம்ம உடம்புல ஏற்படுத்துறதுனால இந்த பொருட்களுடன் வந்து இம்மீடியேட்டாக உடனே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் இடைவெளி விட்டோ இல்லைனா இந்த பொருட்களை எடுத்துக்கிறதுக்கு அடுத்த நாளும் நம்ம முள்ளங்கி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் முள்ளங்கியில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான பொருட்கள் கூட சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. சர்க்கரை நோய்கள் பார்த்து தான் சாப்பிடணும். லோ சுகர் இருக்கா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம். அது மாதிரி ப்ரெஷர் உள்ளவங்களும் உங்களுக்கு நார்மல் லிமிட்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்து எந்த அளவுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம், எடுத்துக்கக்கூடாது அப்படி பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்ல பயன்களை வந்து முள்ளங்கி நிறையவே கொடுக்கும். அதனால் முள்ளங்கியை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த பொருட்களுடன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு முள்ளங்கினால் எந்த பிரச்சனையும் வராது. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.